பாசமுள்ள பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாதுகாவலராக விளங்குகின்ற புனித அந்தோணியார் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவில்லை, அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அசாதாரணமான வாழ்க்கைன்னா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, டிஃப்ரெண்ட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் அட்ராக்ட்ஸ். நீங்கள் வித்தியாசமாக இருந்தால் தான் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஒரு நாடு வித்தியாசமாக இருந்தால் தான் மற்ற நாடுகள்லாம் அதை திரும்பி பார்க்கும். ஒரு கோயிலை வித்தியாசமாக கட்டினா தான் மற்றவங்க அதை திரும்பி பார்ப்பாங்க. இவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தவர். சாதாரணமாக ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான்னா, அவன்கிட்ட 100 விழுக்காடு நேரத்தை கொடுத்தா அதில் 50 விழுக்காடை மற்றவங்களுக்குன்னே பயன்படுத்துவான். மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு தலைவியை பார்த்து கேட்டேன், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார் நின்றுட்டு இருக்கு, அது யாருடைய கார்னு கேட்டேன். ஏன், எங்கள் வீட்டு கார் தான். டியூ எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு. 7,000 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அந்த கார் தேவையா? தேவையில்லை தான். அப்புறம் எதுக்கு அந்த காருங்க நின்றுக்கிட்டு இருக்கு? இது ஆசிரியர்கள் காலனி, எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, எங்கள் வீட்டில் கார் இல்லைன்னா அதுக்காக தான் 50 விழுக்காடு செலவழிக்கிறோமா மற்றவங்களுக்காக. இப்போ வீட்டில் இருக்கும்போது கும்பகோணம் முன்னாள் 1000, மேனாள் 1000. மேக்கப் போடுவாரா? போட மாட்டார். என் தலையை பார்க்கணும், என் முகத்தை பார்க்கணும். என்கிட்ட நேச்சுரல் பியூட்டி இருக்குது, அது வேறு. ஆனால் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மேக்கப் போட மாட்டேன். ஆனால் வெளியில் கிளம்புனாங்க. முன்னையெல்லாம் பான்ஸ் ஒயிட்டி பியூட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு கோட்டு, அப்புறம் 2வது கோட்டு, 3வது கோட்டெலாம். அப்புறம் யாரை சொன்னாங்க, என்ன க்ரீமும் பவுடரும் போடுறீங்க பிஷப்னு கேட்டாங்க. தெரிஞ்சு வச்சுருங்க, போய் சண்டைப்படாதீங்க வீட்டில், அதை வாங்கி கொடுக்க சொல்லி. பிஷப் என்ன, அந்த காலத்து பிஷப்பாக இருக்கிறீங்க, இப்போது ஒரு புதுசாக ஒரு க்ரீம் வந்திருக்குது ஸ்பின்ஸுன்னு, அதை போடுங்க சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஓசியில் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஓசியில் கிடைக்கிறதெல்லாம் டேஞ்சரஸ்ஸு, நமக்கு எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாது. அன்றைக்கி ஈஸ்டருங்க, நான் யூஸ் பண்ண தெரியாமல் அந்த க்ரீமை ஓவராக பயன்படுத்திட்டேன். பட்டு அது வேலை பவுடர் வேறு போட்டோன்னா பளபளன்னு இருக்குது. அதுவும் ஃபோக்கஸ் லைட் வேறு அடிக்குது. நான் செங்கோலை பிடிச்சிட்டு மைட்டை வச்சு நிற்கிறேன். ஒரு பொடியன், அவெல்லாம் பயப்பட மாட்டான், வந்தான், இப்படி பார்த்தான் மேலே கீழேயும் பார்த்துட்டு, இன்றைக்கி கொஞ்சம் மேக்கப் ஓவர் தான் அப்படின்னா, எப்போட மூட் அவுட் ஆக்காத. எதுக்கு மற்றவங்க பார்க்கணும் தான். 50 விழுக்காடுங்க. இது 50 விழுக்காடு சரியாக போச்சு. மீதி 50 விழுக்காடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 25 விழுக்காடு செல்வங்களை தேடுகிறார்கள். எத்தனை செல்வம் தெரியுமா? 40 செல்வங்களை. கும்பகோணம் அந்நாள் 1000 இதைத்தான் தேடினார். இப்போ நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உலகச் செல்வங்கள் 20, விண்ணகச் செல்வங்கள் 18, போனஸ் 2. என்ன போனஸ்ன்னு சொல்கிறேன். உலகச் செல்வங்கள் 20. நான் சொல்கிறேன், யாராச்சும் அந்த 4 பேரில் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், பூசியத்தோடு நிறுத்திடுறேன். சொல்கிறேன், பணம் வேண்டுமா? வேண்டாமா? சும்மா சொல். பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், குடிக்க நீர். யார் தேடலை? சிஸ்டர் தேடுறீங்களா என்ன? தேடுவாங்க, இருந்து பாருங்களேன். தேடாமல் அதெல்லாம் சும்மா. நாங்கள் துறவிகள் தான், இருந்தாலும் இந்த 20 வேணும். இன்னும் 20, அப்புறம் இன்னும் 18, கொஞ்சம் அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய்
அவங்கெல்லாம் கொஞ்சம் புனிதர்கள். 9 வரங்களையும் 9 கனிகளையும் தேடுவார்கள். தூய ஆவியாரின் 9 வரங்கள். 1 கொரிந்தியர் 12, 8, 10, அப்புறம் கலாத்தியர் 5, 22, 23. அது ஒரு 18. அப்போ 20, 18, 38. போனஸ் 2. போனஸ் 2ன்னா பிறப்பும் இறப்பும் போனஸ். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி போனஸ். போனஸ்னால் தெரியுமில்ல, என்ன ஒன்றுமே தெரியாது மாதிரி பார்க்குறீங்க. இந்த கருவாட்டு கூறு விற்பாங்க தெரியுமா? அதை வாங்கிட்டு, நீங்கள் இல்லை பாண்டிச்சேரியில் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, அதை வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு கூறு இருக்கும், அதில் 2 எடுத்து போட்டுக்குருவாங்க. அதுக்கு பேர் தாங்க போனஸ். புரியுதா? அது மாதிரி கடவுள் கொடுக்குறாங்க, வச்சுக்கணும். 40ஐயும் தேடுறாங்க, தினமும் கழிச்சு போக மாட்டோமா? அதனால தான் யாரும் சிரிக்கிறது இல்லை, அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. இப்போ சிரிச்சு என்ன தகண்டம்? அதுதாங்க வாழ்க்கையே. ஒரு மிருகத்திடமிருந்து மனிதனை பிரிப்பது அது ஒன்று தான். அது ஒன்று. சிம்பான்சிக்கும் நமக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? சில 2 விழுக்காடுங்கிறாங்க, சில 1ங்கிறாங்க. அவ்வளவுதான். அது புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. மீதி எல்லாமே நம்ம மாதிரி வீடு கட்டும், குழந்தை குட்டிகள்லாம் பெற்றெடுக்கும், சிம்பான்சி குரங்கு எல்லாம் செய்யும். ஆனால் சிரிக்காது. சிரித்தா அசிங்கமாக இருக்கும். புரியுதா? அதை செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இல்லை, நீங்கள் சிரிச்சிட்ருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க தேடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் சாயந்தரம் 6 மணி. 6 மணி பூசைக்கு நீங்கள் கிளம்பிகிட்ருக்கீங்க, கணவன் மனைவியும். கணவனுடைய 2 வீலர் சாவியை காணோம், மனைவியுடைய ஜிமிக்கியை காணோம். தேடுறாங்க 2 பேர். அந்த சமயத்தில் உள்ளே போகிறேன், தோஸ்தரம் ரொம்ப தேவை தான், போய் உட்காருங்க ஆண்டவரை. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்கங்க. ஏன் நீங்கள் என்னமோ தேடுறீங்க? யாராச்சும் சிரிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க என்னத்தையே தேடுறாங்க. இவர் எப்போ பிரசங்கத்தை முடிப்பார், நம்ம எப்போ காலை சாப்பாடு போய் சாப்பிட்றது அப்படின்னா, அந்த காலை சாப்பாட்டை வந்து மனசு தேடுது. அப்போ அவங்க முகத்தில் புன்னகை இருக்காது, தேடுறவங்க முகத்தில் வந்து புன்னகை இருக்காது. அதனால் தேடுறது. தேடினீங்கன்னா கழிச்சு போவீங்க. லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அன்பு சொன்னால் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். குழந்தைங்கள பாருங்கள், நல்லா தூங்கும், நல்லா திங்கும். தின்னுவிட்டு அதுக்கு என்ன ஒரு கவலை இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கவலை கிடையாது. இது பரவாயில்லைங்க. கடைசி ஒரு 25 விழுக்காடு இருக்கவன, எதை சேர்த்து வைத்தோமோ அதை பாதுகாக்க நாம் பயன்படுத்தும் நேரம். நீங்கள் கும்பகோணத்துக்கு வாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கும்பகோணம் ஆயர் பஞ்சு மேத்த மேலே படுத்துக்கிட்டு புரண்டு படுக்கிறாரு. ஏன்னா அந்த அந்த எங்கள்கிட்ட தான் சொத்து நிறையா இருக்கா. என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்க? எங்கள்கிட்ட சொத்து நிறையா இருக்கு. அவனே தூக்கிட்டு போயிடுவானான். எப்படி தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரும்னு அவன் நிம்மதியாக தூங்குறான். பணக்காரன் விட்டு கொஞ்சம் சத்தம் கேட்கணும், என்னடாம்பா, அவன் ஜாலியாக தூக்கிறான். இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என்ன கவலை, எனக்கு என்ன கவலை? இது மாதிரி தாங்க 90 விழுக்காடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸப்ஷன் வந்து பாண்டிச்சேரி மக்கள். அவங்கள விட்டுட்டு மற்ற நாங்கள் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். ஆனால் அசாதாரணமான மக்கள் 10 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் அந்தோணியார். அப்படின்னா என்னென்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, இது வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாரங்களையும் இறக்கி ஆண்டவன் முன்னால் வைத்து விட்டு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவர்களுக்கென்றே வாழ்வார்கள். அழகில்ல? அதான், இன்று பிறந்தறுதல் எந்தளை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஒளிருவாள் அறிஞ்சம் முறுக்கி களிரெறிந்து பெய்தல் காளைக்கு கடனே. அவங்க கடமையை செஞ்சிட்டே போவாங்க. இவர்களிடமிருந்து யார் நன்மை பெறுகிறார்களோ அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். நான் வந்து டாக்டரேட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன, பிரெயினை பற்றி, மூளையை பற்றி. அதில் அந்த மூளையை மகிழ்ச்சிப்படுத்த நான் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளில் ஒன்று ஏழைகளுக்கு உதவி செய் அப்படிங்கிறது. ஏன்? நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும்போது அவர் சிரிப்பார். அதை பார்த்தா நான் சிரிக்கலாம், தனியாக அழுது விடலாம், ஆனால் சிரிப்பதற்கு
2 பேர் தேவை. அதனால் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்து தான் ஆகணும். தனியாக சிரிக்க முடியாதுங்க. உங்களுக்குன்னா துணிச்சே இருந்தால் தனியாக சிரிச்சிட்டு போங்களாம் பார்ப்போம். சிரிக்க முடியாது. அதனால் ஜோக்குக்கு அடித்தா கூட்டத்தோடு சேர்ந்து சிரிச்சிடணும். அப்புறம் சான்ஸே கிடைக்காது. நான்லாம் சிரிச்சிடுவேன். சிரிச்சிட்டு என்ன ஜோக் சொன்னார்னு கேட்பேன். சிரிச்சிட்டு இப்படி வாழ்பவர்கள் அதான், இப்படி வாழ்ந்தவர் தான் அந்தோனியார். எல்லாத்தையும் பாதத்தில் வச்சுட்டாருங்க. ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு அவர் நற்செய்தியை எடுத்துரைத்தார். அவருக்கு மிக 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 பிடித்தமான நற்செய்தி எதுன்னா மழைப்பொழிவில், எல்லாம் கேட்டுக்கிறங்க, மழைப்பொழிவில் மத்தேயு 5:26 சொற்றொடர்னு சொல்லுவாங்க, வசனம் அல்லது இறைவாக்கியம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை, அவற்றை காப்பாற்றுகின்ற பரமதந்தை உங்களை காப்பாற்ற மாட்டாரா? பியூட்டிஃபுல்லுங்க, அழகு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம பேர் அந்தோன்சாமி, நம்ம புனிதர் பேர் அந்தோணியார், அவர் வாழ்ந்த இடத்த போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆசைங்க. சான்ஸ் கிடச்சிச்சு. சான்ஸ் கிடச்சிட்டு எங்கள் பிஷப் கூப்பிட்டு கேட்பார், நீ ரோமில் போய் படிச்சுட்டு வரியான்னு. நான்லாம் எங்கே படிக்கிறது அப்படின்னு சொன்னேன். முதல்ல கொஞ்சம் பிகு தானே பண்ணணும். உடனே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி செய்யக்கூடாதுல்ல. இல்லை, என்னையெல்லாம் அனுப்பாதீங்க, அதுக்கு தகுதியற்றவண்ணா. எனக்கு ஆசை தான், அங்கே போனால் அந்தோணியார் வாழ்ந்த இடத்த போய் பார்க்கலாம். பல முறை போயிருக்கிறேன். ஒரு முறை இவர் எங்கே தான் வாழ்ந்தார்னு பார்த்துருவோமேன்னு சொல்லி ஒரு மலை, நீங்கள் போனாலும் பார்க்கலாம், பதுவாவுக்கும் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் அவர் பாடி வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன குடிசைங்க. அந்த குடிசை உள்ளே போகிறேன், ஒரே ஒரு உடைந்த மரத்துண்டு கிடந்துச்சுங்க, அவ்வளோதான் கிடந்துச்சு, மரப்பலகை. இவர் நாளெல்லாம் போதித்து விட்டு இரவு நேரத்தில் அது மேலே தூங்குவாராங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. நாளெல்லாம் போதித்து விட்டு இளைப்பாறுவதற்காக சற்று நேரம் அந்த மரப்பலகை மேலே தூங்குவார். அவருக்கு என்ன நம்பிக்கை? எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டாருங்க. அவர் அழுததாக சரித்திரத்தில் ஒரு இடத்தில் கூட நான் படிப்பதில்லை. எல்லாரையும் சிரிக்க வைத்தார். அழகாக பிரசங்கம் வைப்பார். மறைவுரை மன்னனாக திகழ்ந்தவர். ஏன் நீங்கள் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னா தலை சிறந்த டாக்டர்கிட்ட கொண்ட போட்டு எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே இவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுவார். ஒரு தனி மனிதனே இப்படி செய்யும்பொழுது ஆண்டவன் என்ன செய்ய மாட்டான்? அதனால் அவர் பாடின பாட்டெல்லாம் 23வது சங்கீதம், அதாவது திருப்பாடு. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு எந்த குறையும் இராது. நீண்ட பசும்புல் தரை சேர்ப்பார், நீர்நிலைகளுக்கெல்லாம் என்னை அழைத்து செல்வார். காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு அச்சமே இல்லை. நான் வேளாங்கண்ணியில் சின்ன சாமியாராகவும் பெரிய சாமியாராகவும் பங்கு சாமியார் இருந்தப்போ சில சமயம் கடற்கரைக்கு போவேன். இத்தினோண்டு வாண்டுங்க, அவ்வளோ பெரிய அலை மோதும், போய் விழுவோம். இந்த குழந்தை என்ன பண்ணால் விளையாடும், அலையோடு விளையாடும். பயமே இல்லையா? பயம் இல்லை. ஏன்? ஒரு கை யாரை பிடிச்சிருக்கு? அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கோம். என்னோட என் அம்மா இருக்கும்போது, எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன குறையும் அப்படின்ற உணர்வு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அது அந்தோணியார்ட்ட இருந்துச்சு. அது உங்கள்கிட்ட என்றைக்கும் இருந்தால் ஜாலியாக இருக்கலாங்க, ஜாலியாக இருக்கலாம். இங்கே எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வயசு உள்ள குழந்தை ஏதாச்சும் இருக்காங்களா இங்கே? யாருமே இல்லையா? இவங்கெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க. யாரும் இல்லையா? ஒருத்த கூட இல்லையா? அங்கே பின்னால் இல்லையா? ஒருத்தர் இல்லை. அந்த குழந்தைங்களை கேளுங்க, ஒரு கிலோ அரிசி என்ன விலைன்னு கேளுங்க. ஒரு தடவை போய் கேட்குறேன், சிரிக்கிறான் அவன் என்ன பார்த்து. அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன், 1 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோங்கண்ணா? அதுக்கு அவ சிரிக்கிறான். 3வது எவ்வளோ ஒன்று நடக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கும் சிரிக்கிறாங்க. இதை பற்றியும் கவலை இல்லை. எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, என்னை பார்த்துக்கிடுவாங்க. நான்லாம் அப்படி தான்ப்பா இருக்கிறேன். உங்களுக்கு பிஷப் உங்களுக்கு கவலையே இல்லையா? இருக்கிறாங்களே. ஏன் 250 ஃபாதர்ஸ் இருந்தாங்க, 500 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, 2 லட்சம் மக்கள் இருந்தாங்க. நான் தினந்தோறும் ஒருத்தட்ட கூட 16 வருஷமாக ஒருத்தட்ட கூட நான் கோவப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவை கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா எல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுருங்க. உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது. நம்பிக்கை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விளக்கம் கொடுக்குறேன். அதில் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேங்க.
அழகான விளக்கம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா பைபிளில். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 11 அதிகாரம்னு சொல்லுவீங்க, இயல் தான் நல்ல தமிழ். 11 இறைவாக்கியம் 1. கண்ணால் காண முடியாத ஒன்று நமக்கு கிடைக்கும் என்ற மன உறுதி. நாளைக்கு காலையில் பொழுது விடியுமா? விடியுமா விடியாதா? என்ன ஒன்று தலையை இப்படி ஆட்டுங்க, அல்லாட்டி இப்படி விடியுமா விடியாதா? விடியும். அதை இப்போ பார்க்குறோமா? பார்க்கல. அப்போ விடியும் என்ற மன உறுதி நமக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் எதை வச்சுக்கிட்டு அந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க? எனக்கு மயக்கமே வந்துடும் அந்த மந்திரிக்கும் போது. இந்த ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பாருங்கள், ஐயோ என் ராசா, என்ன தெரியுமா சொல்லி, உண்மையாக இன்னும் நம்ப முடியலை, என்னால் நம்ப முடியவில்லை. இன்னும் இந்த 50 வருஷம் ஆச்சு நான் பொண்ணு விழா கொண்டாடுற அந்த வருஷம், இன்னும் அந்த வார்த்தையை நம்ப முடியலை. என்ன தெரியுமா சொல்கிறீங்க நீங்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து அப்புறம் ஒன்று சொல்லுவீங்க பாருங்க. ஐயோ, வாழ்நாளெல்லாம் உங்களை யார் சொல்ல சொன்ன? நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க, நாங்களா சொன்னா? வாழ்நாள் உன்னை நேசிக்கும் மதிக்கும் வாக்களிக்கன்னு சொல்லுங்க. என்ன தெரியும் அந்த பையனை பற்றி? லவ் மேரேஜ்னே வச்சுக்கிறோங்க. என்ன தெரியும்? கடைசி வரைக்கும் சில உண்மைகளை சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. என்ன தெரியும்? நம்பினீங்க அப்படி தானே? மீசையை முறுக்கிட்டு வந்து காரில் இறங்கினார், அது அவர் கார்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கடைசியில் பார்த்தா நம்பிக்கை தான் நல்லா வச்சுக்கிறோன்னு அங்கே மட்டும் நம்புகிறோம்ல. ஏன் ஆண்டவனை நம்புறது? அந்த உறுதி, மன உறுதி இருந்தால் நம்ம வாழ்வோம். இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வீடு, அது பற்றி எரியுது. வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா 5 வயது குழந்தை. இந்த பொடியன் ஒடியாந்துருக்கலாம், அவன் ஒடியாரல. ஒடியாந்து பார்க்குறான், ஒடியார முடியலை. உள்ள அம்மா அப்பா வெளியே ஒடியாந்துடுறாங்க. வெளியே நின்று கத்துறாங்க, ஒடியாங்களே என் பிள்ளை உள்ளே மாட்டிக்கிட்டான், அவன் காப்பாற்றுங்க. ஊர் மக்கள்லாம் ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்து யாராலையும் உள்ளே போக முடியலை. அப்போது இந்த பையன் உள்ளே இருக்கிறான். இவங்க மறந்துட்டு செல்ஃபோனை உள்ளே வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ செல்ஃபோன் அடிக்குது. இவன் எடுக்கிறான், ஹலோ அப்படிங்கிறான். யாருப்பா பேசுகிறது? யார் பேசுகிறா? உங்களுக்கு என்ன, நீங்கள் யார் பேசுகிறதுங்கிறான். இவன் என்னப்பா சின்ன பையன் மாதிரி இருக்குது, உங்கள் அப்பா பேச சொல்லு. அவரால் பேச முடியாது. ஏன்? அவர் வெளியே நின்றுட்டுருக்காரு. அம்மா அவங்களும் வெளியே நின்று தான் இருக்காங்க. ஏன் 2 பேரையும் உள்ளே வர சொல்கிறது? உள்ளே வர முடியாது. ஏன்? வீடு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுற? நான் அருண் ஐஸ்கிரீம் தின்னுட்டுருக்கேன். அருண் ஐஸ்கிரீமா? டேய் நீ என்ன லூஸா? நான் லூஸில், நீ லூஸு. வரிசையாக லிட்டனே ஆரம்பிச்சு, ஐயோ நிறுத்துறா. இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? ஐஸ்கிரீம் தின்னுட்டுருக்கேன். எப்பட்றா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எரியுதுண்ணா, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நேரம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஜின் வந்துக்கிட்டு இருக்கு. மணி ஓசை கேட்கவில்லையா? அவர்கள் வந்து நெருப்பை அணைத்து விடுவார்கள். என்னை கூட்டி கொண்டு போய் என் தந்தையிடம் தாயிடம் சேர்த்துவிடம். வையா கீழே போன ஐஸ்கிரீம் உருவுதுன்ட்டான். சில பேர் பார்த்துருக்குறீங்களா? நம்ம சொந்த அம்மா அப்பா கூட வீட்டில் அது மாதிரி கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்க முகத்தை பார்த்தா சாந்தமாக இருக்கும், அண்டலேருந்து செந்தாமரை போல் இருக்கும். எங்கள் அம்மாவும் அப்பா அப்படி தான், எல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவார்ப்பா போப்பா. ஏன்னா அவங்க எங்கேயோ அவங்க மனசு இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் கடவுளால் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அவர் கடவுளே இல்லை. கடவுள் எப்படி காப்பாற்றுவார்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எப்படியாவது நம்ம காப்பாற்றிடுவார். இது பிடிக்கலைன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 2 வயசு குழந்தைய நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சுக்கிட்டு முத்துமணி சுடரே வாங்குறீங்க. அம்மா போய் சாயுமா சாயாத? சாய்வீங்களா சாய மாட்டிங்களா? உங்கள் அம்மா, அதுக்கே சந்தேகமா? உங்கள் அம்மாமே போய் சாய்வீங்க. நான் கூப்பிட்டா வருமா? வராது.
நான் ஒரு நாள் பஸ்ஸில் அங்கி போட்டு உட்காந்துருக்காங்க. தப்பா? அங்கி போட்டது தப்பா? எனக்கு கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகம். அந்த ஒரு 3 வயசு பொம்பளை பிள்ளை தான் ஹாய் அப்படின்னா அவள் அற ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கேன்ல, ஊசி போட வந்திருக்கேன்னு. அவள் கத்துறா. சும்மா இருக்கும். மறுபடியும் கை காட்ட இன்னும் கத்துறா. அவங்க அம்மா கத்தாதடி கத்தாதடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு தடவை பார்க்குறா, என்ன ஒரு தடவை பார்க்குறா. ஆஹா என்னமோ நடக்க போகுது அப்படின்னு. கடைசியில் என்ன தெரியுமா சொன்னால், இதுக்கு மேலே சத்தம் போகிறேன்னு வச்சுக்கோ, தோ உட்காந்துருக்காரு பாரு என்ன காட்டி, அவர்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். நான் என்ன புள்ள பிடிக்கிறவனா? அதுக்கு மேலே நான் ஏன் சிரிக்கிறேன்? சில பேர் சிரிக்கிறதே இல்லை, எங்கேயோ சிரித்து வாங்கி கட்டியிருக்காங்க. ஒரு பையனை கேட்குறேன், டே எவ்வளோ பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணை கட்டிட்டு வந்து இந்த கஷ்டப்படுறாங்கிற. ஒரே ஒரு தடவை தான் பார்த்து சிரித்தேன். சிரிச்சில்ல, அனுபவி அனுபவி அனுபவிங்க. நம்ம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் என் மனம் எங்கே இருக்கிறது தான் முக்கியம். இந்த நம்ம மனசு எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த தூண்டிக்காரனுக்கு மிதப்பு மேலேயே கண் இருக்கும், பார்த்துறீங்களா? நான்லாம் தூண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்புனா மிளகா அரைச்சிடுவாங்க, மீன் பிடிச்சிட்டு வந்துடுவேன். நான் சிரிப்பேன், ஜோக் அடிப்பேன், எல்லாம். ஆனால் என் கண்ணெல்லாம் அந்த மிதப்பு மேலே தான் இருக்கும். கம்பங்கூத்தாடிக்கு கயிறு மேலே தான் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துறீங்களா? 5 வயசு பொண்ணு அப்படியே போவோம். ஆனால் எல்லாம் நம்ம கைதட்டதெல்லாம் ரசிக்கும். ஆனால் கண்ணெல்லாம் எங்கே இருக்கான்? கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்? கயிறு மேலே இருக்கும். டிரைவரை பார்த்துறீங்களா? ஜோக் அடிப்பார், மற்றவங்கள திட்டுவார், போவார். ஆனால் அந்த கண்ணெல்லாம் ரோடு மேலே தான் இருக்கும். அதுபோல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கண்ணு முழுவதும் அந்த ஆண்டவன் மேல் இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா நடக்காது என்பதெல்லாம் நடக்குங்க, நடக்காது. என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஒன்றை சுட்டிக்காட்டி நான் முடித்துக் கொள்கிறேன். வேளாங்கண்ணிக்கு என்ன சின்ன ஃபாதராக போட்டாங்க. அதுக்கு முன்னே நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, நான் ஃபாதர் ஆகிற ஆண்டவரே, ஆனால் பேயோட்டுற இடத்துக்கு மட்டும் என்ன ஃபாதராக போடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். கடவுள் நம்ம நினைக்கிற இடத்துக்கு அனுப்புவார். அவர் நினைக்கிற இடத்துக்கு தான் நம்ம அனுப்புவார். கல்யாணமும் அப்படி தான். ஆர்டர் கொடுத்தாரு ஆண்டவர். பிரித்து பார்த்தா வேளாங்கண்ணிக்கு பொண்ணு போட்டிருக்கு. வேளாங்கண்ணி பற்றி எனக்கு தெரியும். அந்த காலத்தில் கொடிமரத்தை சுற்றி பேய் ஆடும், டிசைனாக ஆடும். இப்போ நான் 5 வருஷம் பங்கு சாமியாக இருந்தால் ஒரு பேயே ஓட்ட முடியலை. எல்லாம் அமெரிக்காவுக்கு டூர் போயிட்டு நினைக்கிறேன். வேண்டிகிட்டு போனாங்க, கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு. எதுவுமே இல்லை. நம்ம எதை நாம் பார்த்து பயப்படுகிறோமோ அதை பற்றி அறிந்து கொள்ள அதிகம் ஆசைப்படுவோம். அதனால் அந்த பேய் ஓட்ட ஆசை. பேய் தான் பயமாக இருக்க, விட்டுற வேண்டியதானே, ஓட்டுறதுக்கு ஆசை. அதனால் என்ன கொஞ்சம் சீனியர் மூத்த ஃபாதர்கிட்ட சொல்லி, நீ நல்லா ஓட்டுற பேய் வந்தால் சொல்லு, நானும் வர்றேன், எனக்கு கற்றுக் விடணும். ஒரு நாள் ஒரு பேய் வந்துச்சுங்க, ஒரு பெண் பேய். அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் ஃபோன் பண்ண, வா அவர் பேய் வந்திருக்குன்னாரு. நான் உள்ளே போய் அப்படியே 10 வருஷம் உட்காந்துருக்கேன். பட்டம் பெற்று 3 மாதம் தான் ஆச்சு. உட்காந்துருக்கேன். வந்துச்சு பாருங்க அந்த பேய். அந்த நாற்காலி இழுத்து போட்டு அந்த நாற்காலி மேலே உட்காந்துக்கிட்டு அந்த ஃபாதரை பார்த்து, அவர் ஸ்டோலை போட்டுக்கிட்டு தீர்த்தத்தை கையில் வச்சுருக்காரு, உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணு, இந்த பேய் அந்த ஃபாதரை பார்த்து, வெள்ளை அங்கியை போட்டுக்கிட்டு மேலே தண்ணி தெளிச்சா ஓடுவேன்னு நினச்சியா? பொண்ணை போல் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். எனக்கு கைகாலெலாம் நடுக்குது. இது என்னடா அது இப்படி ஆரம்பமே சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் நான் நினச்சிட்ருக்கா, இது வேளாங்கண்ணி, இந்த அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, நீ மட்டும் மேலே தண்ணியை தெளி பார்ப்போம், நீ செஞ்சதெல்லாம் சொல்லி விடுவேன்னுச்சு. அவ்வளவு தாங்க. நான் தான் முதல்ல ஓடினேன். ஏன்னா அது எது நான் கிராமத்தில் மாங்காய் தின்னு தேங்காய் இதெல்லாம் சொல்லிவிட்டேனா. இவர் பிள்ளை இங்கே பேயெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, பிள்ளைய கூட்டிகிட்டு போட்டு இது ஆரம்பமே சரியில்லை. அதனால் வேண்டிக்கிட்டேன், கடவுளை இங்கே 7 பேர் இருக்காங்க, எந்த பேய் வந்தாலும் அந்த 6 பேர்கிட்ட அனுப்பிடு. அதே மாதிரி செய்தாருங்க. ஒரு டாக்டரு சீரியஸாக இருக்க நம்மளை கவனிச்சுக்கிறேன்னா, என்னை விட சீரியஸாக
இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போயிடுவாங்கள்ல, அது மாதிரி அன்னைக்கு ஆரைக்கு மதம் எங்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வருதுங்க ஒரு பேய். நான் தனியாக இருக்கிறேன், 6 பேரும் தியானத்துக்கு போயிட்டாங்க தஞ்சாவூருக்கு. எனக்கு உயிரே போயிட்டு. நல்ல வேலை, ஒரு 30 வருஷம் ஃபாதராக இருந்த ஒரு ஃபாதரும் 3 வருஷம் ஃபாதராக இருந்த ஒரு ஃபாதரும் வந்துட்டான். எனக்கு சந்தோஷம்டா, சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், பொழைச்சேன்டா சாமி அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உட்கார வச்சு அந்த சமயத்தில் நான் வந்து ஆடின்னு இருக்கு. எனக்கு பயம். என்ன அப்படின்னா, நான் பயத்தில் சத்தம் போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தா தெரியலையே, பேய் பிடிச்சிருக்கு சாமி, வந்து ஓட்டி விடுங்க அப்படின்னு. நீங்கள் சேகரித்து கொண்டுட்டு போங்க வாங்கன்னு வர்றேன்னு சொன்னேன். இது சொன்னது தப்பா? அந்த பொண்ணு 2 அடி எடுத்து வச்சு என்னை பார்த்து வர்றியா வா வான்னா, நானே பயந்துட்டு கிடக்கிறேன். நீ வர்றியா வா வாங்கிற. நான் என்ன நினச்சி சொன்னேன்னா, அந்த 30 வருஷம் சாமியார் இவர் போகலாம்ல, போயிட்டா. ஃபாதர் நீங்கள் போங்க ஃபாதர். ஐயோ, அது சும்மா போனாலும் பரவாயில்ல, வர்றியா வாங்குது. நான் போக மாட்டேன். இவர் பரவாயில்லைங்க, இவர் ஒன்று அடித்து போட்டாலும் மீதி 6 பேர் பங்கை பார்த்துலாம். உன்னை கேட்டேண்ணா, நீங்கள் போக மாட்டீங்க. அன்னைக்கு வேண்டியிருக்கோம் பாருங்கங்க, குழந்தை செய்யும் ஆரோக்கிய மாதாயம் பார்த்து இது வரைக்கும் வேண்டதில்லை. நம்ப மாட்டீங்க. உன்னை நம்பி நான் வந்தேன் ஆண்டவரே, குழந்தை சேசுவை எத்தனை பேருக்கு புதுமை செய்கிறேன். நான் இங்கே வந்து உனக்கு பணி செய்ய தானே வந்தேன், என்னை காப்பாற்றேன். அந்த பேய் ஓடின்னு போய் சாக்ரிஸில் போய் உட்காந்துட்டு அவளை இங்கே அழைத்து வாருங்கள்னு. இந்த பயப்படும் போது தான் நல்ல தமிழ்லாம் வரும். மற்ற சமயத்தில் டிவி தமிழ் தான் வரும். வாங்கல் போங்கல் கொல்லுங்கள். சில ஃபாதர் சொல்லுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து கொல்லுங்கள். நாங்கள் அதுதானே செஞ்சிகிட்ருக்கோம், நீங்கள் வேறு சொல்லணுமாங்க. நல்ல தமிழில் பேசுனாங்க. அன்னைக்கு மட்டும் வந்தாங்க, குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னா. எனக்கு இவ கிண்டல் பண்ணுறாளா இல்லை பேய் ஓடிட்டா எனக்கு சந்தேகமாக இருக்குது. டே நீ தானே ஆடின? ஆம் நாம் தான் ஆடினோம். பன்மையில் பேசாத, ஒருமையிலே பேசு அப்படின்னு. ஆம் நான் தான் ஆடினேன் அப்படின்னா. ஏன் என்ன பிரகாசமாக இருந்தாங்க மாதா, ஆடணும் போல இருந்துச்சு, ஆடினேன். இப்போ எப்படி இருக்குது? நல்லா ஆயிட்டு. போயிட்டு வரவா ஃபாதர்? மகராசி எவ்வளவு சீக்கிரமாக வேளாங்கண்ணி விட்டு போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டுருவேன். 50 பேய் ஓட்டியிருப்பேன். மாதான்னு சொன்னாலே போகிறோம். மான்னா பெரிய, தான்னா கொடுன்னு அர்த்தம். நீங்கள் மாதான்னு சொல்லிவிட்டு வரம் கேட்க வேண்டியதில்லை, மாதான்னு சொன்னாலே போதும். நம்பிக்கை தாங்க. பழைய ஏற்பாட்டில் செங்கடல் 2ஆக பிரிந்தது நம்பிக்கையினால், வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது நம்பிக்கையினால், கற்பாரை 2ஆக பிளந்தது நம்பிக்கையினால், புதிய ஏற்பாட்டில் நோயாளிகள் உடல்நலம் பெற்றது நம்பிக்கையினால், பாவிகள் பாவ மன்னிப்பு பெற்றது நம்பிக்கையினால், இறந்தவர்கள் உயிர் பெற்றது நம்பிக்கையினால். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும். நீங்கள் என்ன தான் தாளம் போட்டாலும் நடக்கிறதாங்க நடக்கும். அவனன்றி ஓரணவும் அசையாது. அதனால் சோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிடுறது நல்லது. எல்லாத்தையும் காரணமாக இருக்கிறது கடவுள் தானே, அவரை போய் பிடிச்சிடணும். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கடவுள்கிட்ட நம்பிக்கை வரமாக கேட்கலாம். தூய ஆவியாரின் வரங்களில் ஒன்று நம்பிக்கை, கனிகளில் ஒன்று நம்பிக்கை. இன்னொன்று வந்து மாடர்ன், இந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, இந்த பிரெயின் இருக்குல்ல, இந்த மூளை, அது வந்து எதை திரும்ப திரும்ப செய்கிறீர்களோ அதுவாக மாறிவிடும். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்க்ரோலிங்கும்பாங்க. அந்த இதை எல்லாம் கேட்டுக்கிறங்க, அந்த செல்லு இருக்குல்ல, அந்த செல்லில் என்ன பண்ணுறீங்க, எப்படி தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன ஆகுன்னா அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து 2 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரை தான் வச்சுருப்பான், அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டான். அதுக்குள்ளே தள்ளி விட்டுருவீங்க. இந்த மைண்டு என்ன ஆகுனா 30 வினாடிகளுக்கு மேல் எதையும் நிலைத்து நின்று படிக்காது, தன்னுடைய சக்தியை அதன் மீது பயன்படுத்தாது. அதனால் இந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணு அடிக்கடி ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மூளை வந்து 2 வினாடியிலிருந்து 30 வினாடி வரைக்கும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இதனால தான் புக்கை எடுத்து படிக்க சொல்லுவீங்க. கொஞ்ச நேரம் கழித்து காப்பி விடுமாமா, 5 நிமிஷம் கழித்து அந்த இது இருக்குல்ல, அந்த சீரியலில் அந்த படம் போயிட்டு இருந்தால் அதை மாற்றி விடுவான். இந்த அரை நிமிடத்துக்கு மேலே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது, எந்த பெரிய காரியத்தையும் அவனால் சாதிக்கவே முடியாது.
அதனால் எதை திரும்ப திரும்ப செய்கிறீர்களோ அதுவாக மாறிவிடலாம். இப்போ காலையிலையும் மற்ற நேரங்கள்லையும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்று சொன்னால் அந்த ஆண்டவர் நமது வாழ்வாக மாறிவிடுவார். நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி அந்தோணியாரை போல் மன்றாடுவோம். அப்பொழுது நமது குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஆண்டவர் பாராது நாம் அவர் மீது வைத்திருக்கும் ஆழமான மறையாத மங்காத வைரம் வாய்ந்த நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி நம் மீது அருளுக்கு மேல் அருளையும் ஆசிருக்கு மேல் ஆசிரையும் வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் பொழிந்து நம் குடும்பங்களை வாழ்வாங்க வாழ வைப்பார். எல்லாரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம்.